கொஞ்சம் கம்மி டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான் போன மேட்சோட. போன மேட்ச் என்ன பேட்டிங்கில் வந்து 127 கொஞ்சம் அப்ளிகேஷனே இல்லாமல் ஆடினாங்க. ஒன்று வரவனா சுற்றுனா இல்லைனா வந்து டொக்கு வச்சு ரொம்ப அந்த ப்ரெஷருக்குள்ளே போயிட்டான். ஆனால் இந்த மேட்ச் வந்து என்ன நீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆடினாங்க. அடிக்க வேண்டிய பால் அடித்தாங்க. நடுவில் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் டீசெண்டாக போடுவேனா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி இந்த சில கேப்பெல்லாம் அந்த கீப்பர் பின்னாடி அதுமாதிரி கொஞ்சம் கேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு பேட்டிங்கு. பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன போன மேட்ச் வந்து அது 127 அதிலே கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டு ப்ளஸ்ஸு கேட்சே விட்டாச்சு. அதிலே கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க போன மேட்ச்சு. இந்த மேட்ச் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் கண்டினியூஸாக அடித்தாலுமே இவங்க கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளானுக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க. பவர் பிளேயில் தான் கொஞ்சம் சொதப்பினாங்க. ஆனால் கொஞ்சம் போக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக போட ஆரம்பித்தாங்க. நூர் அகமது என்ன அவன் வந்து பழைய நூர் அகமது மாதிரி போட மாட்டேங்கான். ஜஸ்ட்டு ரன்னை தடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போட்டுருக்கானே தவிர்த்து விக்கெட்டுக்கு போட மாட்டேங்கான். பேசர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக வைடியாக்க வச்சு இந்த ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்லாம் வந்து நீட்டாக தெளிவாக பிளான் பண்ணி எடுத்தது. ஒரு வைடியாக்க லைனை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டை வச்சு எடுத்ததெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் எட்ஜு பறந்தது. அப்போது ஸ்டார்டிங் எண்ட்லேயுமே கொஞ்சம் அந்த கொஞ்சம் அன்லக்கியாக வச்சு எட்ஜெலாம் கொஞ்சம் நிறைய ஃபோர் போச்சு. ஃபீல்டிங் வைஸ் போன மேட்ச்சு அந்த ஃபஸ்ட்டு கேட்ச் ட்ராப் பண்ணிட்டு இப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஸோ கொஞ்சம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. ருத்துவோட கேப்டன்சியில் கொஞ்சம் டாக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. போன மேட்ச் வந்து மேட்ரி ஷாட் வந்து நாங்கள் ஆஃப் ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அவனை பவுலிங் கொடுக்கவே இல்லை. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. சரி இவங்க தான் ஐடி வாங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணவே இல்லை. இந்த மேட்ச் வந்து அவன் என்ன 5 பவுலர்ஸ்னால் 5 பவுலர் தான் ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணிட்டான். அவன் ஒரு சிவம் துபை நடுவில் ஒரு பிரசாந்த் வீர் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க ஜடேஜோட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு. ஆனால் கடைசியாக பவுலிங் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. நடுவில் ஜஸ்ட்டு 1 or 2 overs அவனை ஓகே கொஞ்சம் எப்படி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த விக்கெட்டு கொஞ்சம் ஏற்ற விக்கெட்டு கொஞ்சம் நடுவில் அங்கங்கே கிரிப்பாச்சு. சஹாலோட பவுலிங்கில் நீட்டாக தெரிஞ்சு அவன் ஒரு பவுண்டரி கூட கொடுக்கவே இல்லை. நீட்டாக வந்தான் அந்த ஸ்லோவாக போட்டான். அடிக்கவே முடியல அவனை. ஸோ அதே மாதிரி பிரசாந்த் வீர் கொண்டு வந்தானா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஓகே அவன் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக் அவன்ட்டு இருக்குது. பட் பரவாயில்ல கொஞ்சம் பெட்டர் கேப்டன்சி.